ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல பலாப்பழத்தை வச்சு சூப்பர் யம்மியா ஒரு கொழுக்கட்டை 10 நிமிஷத்துல ரெடி பண்ணிடலாம். எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாமா? அதுக்கு நான் இங்க 2 கப் பலாப்பழத்தை பொடி பொடியா நறுக்கி எடுத்திருக்கேன். அதை ஒரு குட்டி மிக்சி ஜார்ல சேர்த்து நல்லா விழுதா அரைச்சு எடுத்துக்கலாம். ஒரு அடிகனமான பாத்திரத்துல 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு, நெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சு வச்சிருக்க பலாப்பழ விழுதா அதுல சேர்த்துக்கலாம். ஒரு 3 நிமிஷம் மீடியம் ஹீட்ல வச்சு நல்லா கலந்து விட்டீங்கன்னா நம்ம சேர்த்த நெய் எல்லாத்தையும் பலாப்பழம் உறிஞ்சிடும். அப்படின்னா பலாப்பழம் வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்ப அது கூட 1/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சு ஒரு அல்வா பதத்துக்கு நமக்கு கிடைக்கும். அது வரைக்கும் நம்ம கலந்து விட்டுக்கணும். அதுக்கு ஒரு 2 நிமிஷம் டைம் ஆகும். சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா அது கூட 1/2 மூடி தேங்காய் சேர்த்துக்கலாம். கிட்டத்தட்ட 1 கப் தேங்காய். நீங்க எந்த கப்ல அளக்குறீங்களோ அதே கப்ல எல்லா இன்கிரீடியன்ஸையும் அளந்துக்கோங்க. இப்ப அது கூட 1/2 கப் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு அந்த பலாப்பழ கலவையோட நல்லா கலந்து வர்ற மாதிரி கலந்துக்கோங்க. ஒரு 3 நிமிஷம் மீடியம் ஹீட்ல வச்சு கலந்தீங்கன்னா எல்லாம் நல்லா சுருண்டு கலந்து வந்துடும். ஒரு 2 நிமிஷம் கைவிடாம கலக்குனீங்கன்னா அரிசி மாவெல்லாம் கலந்து நல்லா வெந்து வந்துடும். இப்ப அதுல 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் சூடாறினதுக்கு அப்புறமா இது மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளா உருட்டி இட்லி குக்கர்ல வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்தீங்கன்னா சூப்பர் யம்மியா பலாப்பழ கொழுக்கட்டை ரெடி. குட்டீஸுக்கு கண்டிப்பா இது ஒரு ஹெல்தியான ஸ்நாக்கா இருக்கும். இன்னைக்கே செஞ்சு அசத்தலாமா? பாய்.